யாராவது? உயர் திரு நிர்மலா அவர்களுக்கு சரவணம் வணக்கம். தங்கள் கணவரும் எனது உயிர் தோழருமான மூர்த்தி அகால மரணமடைந்த செய்தி தங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும். அவர் சாகும்போது உங்கள் இருவருக்கும் இடையே தாம்பத்திய வாழ்க்கையில் ஏற்பட்ட இடையூறுகளை எல்லாம் சொன்னார். அவர் உங்களிடமிருந்து பிரித்துக் கொண்டு வந்து குழந்தை ராணியை குண்டக்கல்லுக்கு பக்கத்தில் ஒரு கிழவரிடம் ஒப்படைத்திருந்தார். நான் அங்கிருந்துதான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். குழந்தையை வளர்த்து ஆளாக்கும் பொறுப்பை அவர் என்னிடம் ஒப்படைத்து விட்டார். அதிர்ஷ்டவசமாக என்னை சென்னையில் உள்ள ரெஜிமெண்ட்டுக்கு மாற்றி இருக்கிறார்கள். குழந்தையை சென்னையில் வளரும் போது தாங்கள் வந்து பார்க்க விரும்பினால் கீழ்கண்ட முகவரியில் வந்து பார்க்கலாம். எனக்கு பயணத்துக்காக வாரண்ட், டிக்கெட் எல்லாமே எடுக்கப்பட்டு விட்டது. நான் நாளை குண்டக்கல்லிலிருந்து பாம்பே மெயிலில் புறப்பட்டு நாளை மறுநாள் சென்னை வந்து சேருகிறேன். அருகில் தாய் இல்லை என்ற ஒரு குறையை தவிர வேறு எந்த குறையும் இல்லாமல் குழந்தையை வளர்ப்பேர் என உறுதி கூறும் கேப்டன் சரவணன். யாருங்க சரவணன்? அவனுக்கும் குழந்தைக்கு என்ன சம்பந்தம்? இதே மாதிரி இன்னொரு அநாத குழந்தை எடுத்து வளர்க்க யாராவது வருவாங்களா? இது வேலை சொத்து இருக்கிறதால பறந்து மாதிரி கவுறாங்க. சொத்து என்ன கொஞ்சமா நெஞ்சமா? 30 லட்சம் இல்ல. அதை பத்தி யாரு கவலைப்படுறா? என்ன அநியாயம்! குழந்தைய இன்னொருத்தர் கையில ஒப்படைக்கிறது. சுகுணா, அண்ணன் இப்படி செஞ்சிருப்பாருன்னு நீ நம்புறியா? இல்லன்னா இவ்வளவு தைரியமா ஒருத்தர் எழுதுவாரா லெட்டர்? இதுல ஏதோ சூது இருக்குது. சூதோ வாதோ, குழந்தையோட அந்த இங்கதான் வர போறாரு. மெட்ராஸ் நம்ம இடம், வரட்ட ஒருக்கே பாத்துக்குவோம். கரெக்ட். என்ன ஆச்சு போன காரியம்? இதுதான் நமக்கு கிடைச்ச கடைசி லாபம். ஏன்? நம்ம கொள்ள கூட்டத்தை பிடிக்க ராணுவம் வந்தது. நம்ம ஆளுங்க அந்த ராணுவத்தை ஒழிக்க போனாங்க. முடிவில் அவங்க கிட்டே மாட்டிக்கிட்டு தான் தெரிஞ்சது. நாங்க 2 பேரும் தப்பிச்சா போதும்னு கிடைச்சதை சுருட்டிக்கு ஓடியாங்க. அப்படியா? என்னங்க நீங்களே இப்படி அசந்தா நம்ம வருமானத்துக்கு வழி இருக்கு. அதுக்கு தேவை பலம் இல்ல, ராஜதந்திரம். சுகுணா கூட பழக ஆரம்பிச்ச பிறகு உங்க திட்டமே மாறிடுச்சா? காதல் போத யார சும்மா விட்டது இல்ல. கேவலம் ஒரு பெண்ணுகிட்ட மனச பறி கொடுக்கிற அளவுக்கு பலகீனமானவேன்னு என்ன நினைக்கிறியா? இல்ல, இந்த சிகரெட்டுக்கும் உதட்டுக்குள்ள தொடர்புதான் எனக்கும் சுகுணாவுக்கும் உள்ள உறவு. அப்போ காரிய சாதனைக்காக நீங்க போடுற வேஷங்கள்ல இதுவும் ஒண்ணு. இப்ப நம்ம கை ஓஞ்சிருக்கிற நேரம். இந்த சமயத்துல நம்ம தங்கறதுக்கு வசதியான இடம் தேவையில்லையா? தேவைதான். அதுக்கு இப்ப என்ன செய்யணும் சொல்றீங்க? என் அண்ணன் பட்டாளத்துல செத்து போயிட்டாரு. அவர் கொண்டு போன அவர் குழந்தைய அவர் சிநேகித சரவணன் எடுத்துக்கிட்டு வர்றான். அந்த குழந்தை தலையில 30 லட்சம் ரூபாய் சொத்து இருக்குது. நான் நினைக்கிறாப்புல மாத்திரம் நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா புரியுது. அந்த குழந்தைய கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கணும், அவ்வளவுதானே? எனக்கு கிடைக்க வேண்டிய ஆஸ்தியை அழிக்க வந்த அணுகுண்டு. குழந்தை கோபுரமா வளர்ந்துட்டா அதை கும்பிடுறது தவிர வேற வழி இல்லாம போயிடும். சின்ன பாம்பா இருந்தாலும் பெரிய தடியால் அடிக்கணும். எங்க அப்பா என்ன நம்பாம எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை பேத்தி மேல எழுதிட்டு செத்துட்டான். பேத்தியும் பாட்டங்கிட்டே அனுப்பிச்சுட்டா. அது சரி, குழந்தைய கொன்னுட்டா சொத்து உங்களுக்கு எப்படி வந்து சேரும்? அதுதான் சட்டம். குழந்தை இல்லன்னா அப்பனுக்கு சேரும், அப்பனு இல்லனா அடுத்த வாஸ்தான எனக்குத்தான் சேரும். அப்படின்னா குழந்தைங்க வரட்டு தலைய கிள்ளிடுவோம். வர வரைக்கும் நம்ம காத்திருக்க முடியாது, வழியிலேயே தீர்த்து கட்டணும். எந்த வண்டியில வர்றான்? நாளைய பாம்பே மெயில் குண்டக்கல்ல ஏறான். ராணி புறப்படலாமா? ஐயா ஐயா. தம்பி, இத்தனை வருஷமா என் மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்த குழந்தையை விட்டு பிரியணும்னா என் மனசு என்ன பாடுபடு தெரியுங்களா? இல்லாம இருக்குமா? மூர்த்தி நல்ல பொருத்தமான ஒருத்தர்கிட்ட தான் தன் குழந்தை ஒப்படைச்சிருக்காரு. முடிஞ்சா சென்னைக்கு வரும்போது உங்களை நான் சந்திக்கிறேன். கண்டிப்பா வரணும். வர்றேன். ட்ரெயினுக்கு நேரம் ஆயிடுச்சு, புறப்படுங்க. டிக்கெட்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். பேசிக்கிட்டே இருந்துட்டோம். புறப்படுங்க தம்பி. ராணி, ராணி, உங்க குழந்தை காணா? ராணி, 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 ராணி,
அடிச்சனா சரி. ஏன் வண்டி ஓட்டிட்டு வந்த? ஆசை வந்துச்சு, நான் ஓட்டிட்டு வந்தேன். போக்கிரி, ஊருக்கு போற சமயத்துல காரியத்தையே கெடுத்துட்டிய. தம்பி வண்டியில இருங்க, வீட்டுக்கு போய் சாமான எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். அவசரப்படாதீங்க. ரயில் போய் குறைஞ்சு அரை மணி நேரம் இருக்கும். ரயில் போயிருக்குமா? டிக்கெட்லாம் ரிசர்வ் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்றது? பாத்தியா, உன்னால ஊருக்கு போக முடியல. இப்ப என்ன பண்றது? சும்மா தாத்தா, நானும் அப்பாவும் இந்த வண்டியிலே ஊருக்கு போயிடுறோம். இதே வண்டியில ஊருக்கு போனா எப்ப பட்டணம் சேர்றது? ஐயா, குழந்தை சொல்றதும் சரியா தான் இருக்கு. நாங்க 2 பேரும் இந்த வண்டியிலே ஊருக்கு போயிடுறோம். ஒரு காரணம் இருக்காது, அப்புறம் சொல்றேன். வாங்க உங்களை வீட்டு. என்ன சார் பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, எங்க ஃப்ரெண்ட் சரவண ஸ்டேஷன்ல மீட் பண்ண சொல்லியிருந்தாரு. ஸ்லிப்ல பேர் இருக்கு, ஆனா ஆளை காணோம். ஒருவேளை வராம இருந்திருக்கலாம். இருக்கலாம். என்னடா இது, பெரிய மர்மமா போச்சு. ஒண்ணு புரியலையே, எங்கதான் போயிருப்பான்? ஐயா, பசி காது அடைக்குது. சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. காது வேற அடிச்சுக்கிட்டு. ஏதாவது இருந்தா கொடுங்க ஐயா. ஐயா, ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8 அணா 10 அணா கிடைக்கும். 5 ரூபாய்க்கு வச்சுக்கோங்க. சரி, ஒரு வார காலத்துக்குள்ள ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பார்த்து சம்பாதிங்க. சரி, பிச்சை எடுக்கிற தப்பு. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சாமி. ஐயா, மனுஷனை சாமி ஆக்காதீங்க. அந்த தகுதி எந்த மனிதனுக்கும் கிடையாது. என்னவோங்க, உங்களை பார்த்தா எனக்கு சாயமாறு தோணுது. நான் சொல்லிவிட்டேங்க, நீங்க ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் சாமி. நான் வரேன் சாமி. ஏன்பா அவர் மட்டும் பிச்சை எடுக்கிறாரு? அதுவா, அது இந்த நாட்டு சமூக அமைப்பில் இருக்கிற குறைகள். அப்படி என்ன குறைகள்? உங்களுக்கு சொல்லணுமா? அதுக்கு ஒரு பாட்டே. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.